ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் போயிட்டு எப்படிலாம் பொங்கல் வச்சோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப குட்டி வீடியோ தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ எண்டில் லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த பொங்கலுக்கு தாங்க தாராளமாக ஒரு வாரம் லீவ் கொடுத்துட்டாங்க. லீவு கேட்டதுமே தலகால புரியல, உடனே ஊருக்கு கிளம்பிடலாம் சொல்லிட்டு தக்கலில் டிக்கெட்டு போட்டு ஓடி போயிட்டோம். தக்கல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே டிக்கெட் கிடச்சிருந்தோம். சனிக்கிழமை போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை டிக்கெட் கிடைக்கல. சனிக்கிழமை அதுவும் நெல்லையில் கிடைக்காம கன்னியாகுமரியில் தான் கிடச்சிது. சாயந்தரம் 5:20க்கு ட்ரெயின். அதனால் மாமா மட்டும் சாட்டர்டே ஆஃப் டே வரைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா 1 வீக் லீவ் கேட்டுட்டு வந்துட்டாங்க. மார்னிங் சண்டே பார்த்தீங்கன்னா 3:30க்குலாம் எங்கள் ஊரில் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. பசங்க 2 பேரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்கவே இல்லை. காலையில் ஆயிடுச்சா டைம் என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக நெல்லை வந்து இறங்கிட்டோம். ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி டீ கடை மட்டும் 24 ஹவர்ஸ் ஓப்பன்லேயே தான் இருக்கும். டீ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னே தெரியல, நான்லாம் வெளியில் டீ குடித்ததே கிடையாது. ஆனால் இந்த கடையில் மட்டும் ஊருக்கு போகும்போது நான் கண்டிப்பாக குடிச்சிட்டு தான் இங்கே அந்த கடையை தாண்டி எங்கள் வீட்டுக்கே நாங்கள் போகிறது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ குடித்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதுவும் காலையில் 3:30ங்க சொல்ல கேட்கவா வேணும். சுட சுட என்னடா சாப்பிட்லான்னு தோணிகிட்டே இருந்தது. சூடாக டீ குடித்தது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே சுட சுட பஜ்ஜி, போண்டா, முறுக்கு பாருங்கள் என்னென்ன வகையெல்லாம் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். முறுக்கு, அதுக்கப்புறமா உளுந்த வடை, இது வந்து கார வடை, அப்புறம் பருப்பு வடை, அதுக்கப்புறமா போலி. அது மட்டும் இல்லை, அடுப்பில் சுட சுட சமோசாவும் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதையும் விடுவேனா, அதையும் எடுத்தாச்சு. போண்டா, டீக்கடை போண்டா எங்கள் ஊரில் தான் அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்பெஷல்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் ஆனியன் போண்டா, போலி, அதிரசம், இவ்வளோ ஐட்டங்களை எப்படி தான் காலையிலே சுட சுட செய்கிறாங்கன்னு தெரில. காலையில் எல்லாம் அவங்க 24 ஹவர்ஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. நமக்கு தான் அது புதுசாக காலையில் மாதிரி தெரிஞ்சது. அப்படியே அங்கே இருந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு, இது தான் நெல்லை பஸ் ஸ்டாண்டு. அப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். பாருங்கள் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு. இது புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா பஸ்ஸும் உள்ளே போயிட்டு வருதா இல்லையான்னு தெரியல. நான் பார்த்த மட்டுக்கும் இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் எல்லா பஸ்ஸும் வந்து நிற்குது. அங்கே தான் அந்தந்த ஊருக்கு போகிறவங்க தனித்தனியாக ஊர் பேர் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு நேராக பஸ் வந்தோன்னே ஏறி வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த கட்டடத்துக்குள்ளே நான் இன்னும் போய் பார்த்ததே இல்லை. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு இன்னும் தெரியலை. இது பார்க்குறதுக்கு எதுமோ ஒரு ஹோட்டல் மாதிரி தெரியுது, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் ஏதோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையை விட ஊரில் பயங்கர குளிர். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஊரில் போய் இறங்கினதுலேருந்து மழை வர பொசு பொசுன்னு தூத்திக்கிட்டே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைனால அம்மா மார்க்கெட்டுக்கு சாயந்தரமாக போகலான்னு சொல்லிட்டாங்க. பகலில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் ஒரு 3:30க்குலாம் இருக்கும் நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அப்போ தான் ஒவ்வொரு கடைகளாக புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து சண்டே மார்க்கெட். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த சந்தை இருக்கும். எல்லா வகையான காய்கறி, பழங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கனால நடந்தே வந்துட்டோம். பசங்க 2 பேரும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு வராங்க. அங்கே என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எங்கே வந்திருக்கீங்க மேடம்? எதுக்கு வந்திருக்கீங்க? சந்தைக்கு சண்டை போட வர மாட்டாங்க, காய்கறி வாங்க. பொங்கலுக்கு காய்கறி வாங்க. காத்துக்கிட்டு எங்கே வந்திருக்க? கடை இல்லை, மார்க்கெட். இது எதுக்கு வந்திருக்கீங்க? பொங்கலுக்கு எல்லாம் தேவைப்படுதா? என்னெல்லாம் தேவைப்படும்? அப்புறம் பொங்கல் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்குமா? இங்கே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, பூ இதெல்லாம் வாங்க வந்திருக்கோம். ஓகே, மஞ்சள், கரும்பு பாரு. என்ன மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஓகே. பார்த்தீங்களா, 2 பேரும் மார்க்கெட்டில் என்னென்ன வாங்க வந்திருக்காங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கேட்குறதுக்கு எனக்கே சிரிப்பாயிடுச்சு. பொங்கலும் சக்கரை பொங்கலும் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்களாமா. எல்லாரும் பிஸியாக அவங்கவுங்க பாட்டில் கடைகளை எடுத்து வைக்கவும் காய்கறி வாங்க மாதிரி இருந்தாங்க. நாங்கள் தான் மழைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டே இருந்தோம். அம்மா அதெல்லாம் வெயிட் பண்ணவே இல்லை. கடகடன்னு தலையில் ஒரு கவரை மாட்டிட்டு எல்லா காயும் வாங்க போயிட்டாங்க. போனதுமே ஒரே கடையில் வாங்கிட மாட்டாங்க, அப்படியே சுற்றி போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கடையில் ரேட் கேட்பாங்க. எந்த கடையில் ரேட் நல்லா கம்மியாக இருக்குது, காய்கறி நல்லா குவாலிட்டியானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு பிடிச்ச கடையில் மட்டும்தான் வாங்குவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி ஒரு கடையில் வந்து 20 ரூபா சொல்கிறாங்க, ஒரு கடையில் 40 ரூபா சொல்கிறாங்க. பாதிக்கு பாதி அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம அப்படி வாங்க முடியுமா? அதனால் அந்த மழையிலையும் பொருட்படுத்தாமல் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு காய்கறி பேரம் பேசி அதுக்கப்புறம் வாங்கினாங்க. இங்கே வந்து எல்லா வகையான காய்கறியும் இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கிழங்கு வகைகள் நிறைய வாங்குவாங்க.
இதில் வந்து பிடிக்கிழங்கு, இன்னொன்று வந்து வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கிழங்கு மட்டும் பொங்கல் சீசன் மட்டும்தான் வரும். சின்ன பீஸ் ஒரு 1/4 கிலோவில் தான் எல்லாருமே வாங்குவாங்க. ஆனால் அதுக்கு ரேட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்னன்னே தெரியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குகிற கிழங்குனாலும் கொஞ்சம் ஜாஸ்தி விலையை வச்சு கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் அது எப்போதுமே கம்மியாக தான் கொண்டுட்டு வருவாங்க. ரேட்டை மட்டும் அதிகமாக வச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் தான் விற்றபடின்னு சொல்லிட்டு அதுக்கு ரேட் அதிகம். ஆனால் கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்க எல்லாருமே. இந்த பொங்கல் காய்கறியில் பார்த்திங்கன்னா தடியங்காய் மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது. அதனால் தடியங்காய் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா காய்கறியும் வாங்கினோம். ஆனால் தடியங்காய் வச்சுருந்தாங்க. அம்மா என்னமோ காய்கறி கிழங்குலாம் வாங்கினாங்க. என்னோட கண் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேயே போயிட்டு இருந்தது. கப்பில் வச்சு கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா அப்போவே வாங்கி சாப்பிட்றது. நாம் கேட்கும்போது எடுத்து கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இது ஃபஸ்ட்டே திறந்தே இருக்கனால இதை வாங்காமல் பார்சல் கேட்டேன். பார்சலுங்க போயிட்டு அவங்க உடனே எல்லாம் ரெடி பண்ணி போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து கடையில் எங்கள் ஊர் லாலா கடை அப்படியே கொண்டுட்டு வந்து இறக்கி வச்சுருந்தாங்க. இந்த பவுல் எல்லாமே கார்த்திக்குட்டி ஃபஸ்ட்டு பேசும்போது அவனுக்கு பின்னாடி காலியாக இருந்த பேசன்கள் எல்லாமே இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வச்சுருக்க பவுலை விட டபுள் மடங்குக்கு மேலே அதிகமாக குமிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படியே கடையில் அங்கனே பக்கத்துலேயே உட்காந்து செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. அதுலேயும் எங்களுக்கு பிடிச்ச கருப்பட்டி மிட்டாய், பஞ்சு மிட்டாயின்னு ஒன்றா வாங்குறதுக்குள்ளே டைம் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு எங்கள் பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு நாங்கள் ஒரு 3:30 போல் சாயந்தரமே மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்க. இந்தளவுக்கு இருட்டி போயிடுச்சு ஒன்றா வாங்கிறதுக்குள்ளே. பசங்க 2 பேரையும் தம்பியை வர சொல்லி அம்மா வண்டியில் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. நானும் அம்மாவை மட்டும் தான் இருந்து எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கரும்புக்கிட்டையும் பார்த்து பேரம் பேசி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை ஒரு நாள் வந்து எங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல். வீட்டு முத்தத்தில் வந்து மழை டைம்லலாம் முத்தம் கொஞ்சம் உடஞ்சி போயிருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி கோலத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோலம் போட்டுட்டு நான் வந்து பிறப்பட போயிட்டேன். ஆனால் பாப்பா தம்பி இந்த கரும்பு குட்டி பானை எல்லாம் அழகாக போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. அப்படியே பொங்க வைக்கிறதுக்கும் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பித்தாச்சு. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக இடம் போட்டு தான் கெட்டுவாங்க. அது வந்து திறன மாதிரி இருக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது எல்லாமே. அதுக்காகவே முன்னாடி நிறைய இடம் போட்டிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நானும் எங்கள் அம்மாவும் பொங்கல் வைக்க சொல்ல எனக்கு ஒரு பானையை நான் செலக்ட் பண்ணிடுவேன். அதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டே நல்லா தீயை போட்டு ஃபஸ்ட்டு பொங்குற மாதிரி நான் கொண்டுட்டு வந்துடுறேன். இந்த தடவை அப்படி தான் என்னோடய பொங்கப்பானை பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொங்கப்பானை வந்து சக்கரை பொங்கல், அதுக்கு அடுத்து இருக்குது வந்து வெண்பொங்கல் அம்மா போட்டுட்டு இருக்காங்க. என்னோட குள்ளது ஃபஸ்ட்டே நல்லா பொங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா பானைக்கும் நாங்கள் தீ போடணும். அதனால் எனக்குள்ளதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அடுத்து அம்மாவை வச்சுருக்க பானைக்கும் தீயை போட ஆரம்பித்தாச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தனால ஓலையெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. பொங்கல் டைம் தான் ஓலையெல்லாம் விற்க வருவாங்க. அந்த புது பனை ஓலையை வாங்கி கட் பண்ணி அதை எடுத்து வச்சு தான் நாங்கள் வந்து பொங்கலே வைப்போம். மற்ற விறகுலாம் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுப்பு கட்டி கூட பார்த்திங்கன்னா புது அடுப்பு கட்டி தான். 5 அடுப்பு கட்டி வாங்கினாலே போதும். நம்ம 2 பானையை அழகாக வச்சிடலாம். அப்படி தான் இந்த தடவை நம்ம புது அடுப்பு கட்டி வாங்கியிருக்கோம். அதில் தான் இந்த பொங்கல் வச்சுட்டே இருக்கோம். மற்ற கல் இதெல்லாம் போட்டால் கரெக்டாக செட் ஆகுது. பானை அடுப்பு கட்டி மேலே பானையை வச்சா தான் கரெக்டாக நிற்கும். ஆனாலும் எனக்கு பயம், தீ போட சொல்ல லைட்டாக அதை இடிச்சிட்டுனா பானை எதுவும் சாஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்து மெதுவாக அழகாக போட்டாச்சு. நல்லபடியாக அம்மா வச்சுருக்க பானைக்கும் நல்ல பால் பொங்கி அதுவும் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாகவே வடிஞ்சிட்டு கிழக்கு பக்கமாக வடிதது தான் ரொம்ப நல்லது. இந்த பொங்க பானைக்குள்ளே நாங்கள் பாலெல்லாம் சேர்க்கலை. நம்ம வச்சுருக்க அரிசியை தான் கழுவி அந்த தண்ணியை மட்டுமே இந்த பானையில் ஊற்றி அந்த பானையோட கழுத்து பகுதி வரைக்கும் நம்ம தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீ போட்டால் தான் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வடியும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் அரிசியெல்லாம் போட்டு அரிசி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அச்சு வெல்லம் போடணும். இந்த சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை விட அச்சு வெல்லம் தான் நல்லாயிருக்கும். கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து நல்லா நிறையவே சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் எல்லாம் நல்லா கொடுப்போம். அது போக இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். அப்படியே அல்வா மாதிரி கட்டியாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பண்ணுற பொங்கலுக்கு பண்ணுற சக்கரை பொங்கலை நாளைக்கு காலையில் தேங்காய் திருவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த குளிர் டைமில் அந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். வெளியில் தான் வச்சுருப்போம், ஆனால் டேஸ்ட்டும் அந்த கூலிங்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டீ கூட குடிக்க மாட்டேன்.
பாயசம் தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சக்கரை பொங்கல். அதையும் நல்ல மாதிரி கிண்டியாச்சு. மெயினாக அரிசி நல்லா குழைவாக வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்க்கு அச்சு வெல்லம் போட்டால் தான் நல்லது. பாதி வெந்ததோடு போட்டிங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, அரிசி முழுசாகவே இருக்கும், வேகாது இனிப்பு போட்டதுக்கப்புறம். அதுக்கு பக்கத்தில் இருக்க வெண்பொங்கலும் அதே மாதிரி தான் நல்லா கெட்டியாக வெந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து இலையை போட்டு மூடி நம்ம முன்னாடி விளக்கு வச்சுருப்போம், பெரிய விளக்கு, பக்கத்தில் 2 தொனை விளக்கு, எல்லாத்துலேயும் நல்லா சந்தன குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சூப்பராக வச்சுருப்போம். அது பக்கத்தில் இறக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிடணும். விளக்குக்கு முன்னாடி 2 குட்டி இலையில் நம்ம செஞ்சு வச்சுருக்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லேருந்து 2லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 தேங்காவையும் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கு பற்ற வச்சு சூடம் பத்தியெல்லாம் காட்டி நம்ம சாமி கும்பிடணும். அம்மா தான் இப்போ எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இப்படி தான் வருஷம் வருஷம் அம்மா செய்வாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறது தான் எங்களோட வேலை. சாமி கும்பிடும்போது மட்டும்தான் நாங்கள் உள்ளே வருவோம். நாங்கள் சின்ன வயசில் இருந்த பொங்கலுக்கும் இப்போ இருக்க பொங்கலுக்குமே நிறைய மாற்றங்கள் ஜனவரி பிறந்ததுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சுண்ணாம்பு வாங்கி நீத்தி வீட்டில் வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லார் வீட்லேயும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே 5 வருஷத்துக்கு ஒரு வேலையும் வைக்கிறதே இல்லை. அப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லா பாத்திரம், எல்லா ட்ரெஸ்ஸு, பீரோலேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டு திரும்ப மடித்து வைக்கன்னு சொல்லிட்டு வீடே அப்படி புதுசாக இருக்கும். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நீட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆனால் பெயிண்டிங் பண்ண போயிட்டு இந்த பெயிண்டிங் வேலை மட்டும்தான் இல்லையே தவிர மற்ற எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அம்மாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வச்சிருக்க சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் தூக்கிட்டு மச்சிக்கு போயாச்சு. மாடிக்கு வந்தது தான் ஞாபகம் வந்தது. இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமே யாருக்குமே பொங்கல் வாழ்த்து சொல்லலேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக நின்றுட்டு எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டோம். அது யாருக்கும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸான உங்களுக்காக தான், நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நாங்கள் எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்த இலையில் இருக்க பொங்கலையும் சக்கரை பொங்கலையும் காக்காவுக்கு வச்சோம். தூரத்தலை நின்று பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாக காக்கா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்களும் கீழே போய் கொஞ்சம் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு வேக போட்டுக்கிட்டே அம்மா ஃபஸ்ட்டு கிழங்கு ஐட்டங்கள் ஃபுல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு கட் பண்ணி போட்டுருவாங்க. அப்புறம் கிழங்கு வெந்துட்டு இருக்கிறதுக்கப்புறமா காயையும் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு சாம்பார் பொடி எல்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம். நாங்கள் இப்படி தான் எல்லா காய் கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டு வைக்கும்போது இந்த குழம்பு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் தனித்தனியாக கூட்டு பொரியல் அவியல்னு சொல்லி சாப்பிட்றாங்க. நம்ம ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லேயும் அப்படி தான் வீட்டில் செய்கிறோம். அதையே பொங்கலுக்கு செஞ்சால் எப்படி இருக்கும், அதை விட இப்படியெல்லாம் சேர்த்து போட்டு செஞ்ச குழம்ப சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இலையில் நல்ல சுட சுட வெண்பொங்கலை எடுத்து வச்சு அதுக்கு மேலே இந்த குழம்ப தாராளமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதே இலையில் சக்கரை பொங்கலையும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சாம்பாரில் பாவைக்காய் கூட போட்டிருக்கோம், ஆனால் அதோட கசப்பு தன்மை எதுவுமே தெரியாது. பாவைக்காய் எடுத்து சாப்பிட்டா கூட தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல 21 வகையான காய்கறி கிழங்கு ஐட்டம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வைக்கிற பாத்திரமே பார்த்திங்கன்னா பெரிய அண்டாவாக தான் இருக்கும். பிரியாணிக்குன்ற அண்டா மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் நாங்கள் வைப்போம். இன்னும் இதில் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக அம்மா கடலை எண்ணெயில் தாளித்து ஊற்றுவாங்க. அது இன்னும் மனமாக சூப்பராக இருக்கும். குழம்பு ஒரு சைடு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். ஆனால் எனக்கு பசி வந்துருச்சு, என்னால் பசி தாங்க முடியல. அதனால் நான் போயிட்டு ஒரு பிளேட்டில் சக்கரை பொங்கலை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல அல்வா மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டு அப்படியே தித்திப்பாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே நாக்கில் வச்சாலே போதும், அப்படியே உள்ளே அப்படியே உருகி ஓடிரும். அந்தளவுக்கு இந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட் இருக்கும். பொங்கலுக்கு பண்ணுற வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் அது கூட வைக்கிற குழம்பு, இது எல்லாமே ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை. நீங்கள் என்ன மாதிரிலாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். பொங்கலுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா கறி நாள். அன்னைக்கு வீட்டில் ஆச்சி தாத்தாவுக்கு இதை மாதிரி படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஸ்வீட்டு, காரம், பழங்கள் எல்லாம் வச்சு நான்வெஜ் மட்டன் எடுத்து வச்சு குழம்பு வச்சு சாதம்லாம் பண்ணி திரும்ப தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணி பாட்டி தாத்தாக்கு வச்சு கும்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். பொங்கல் அன்றைக்கும் பொங்கலுக்கு மறுநாளும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கணேசர் கோயிலில் வருஷாபிஷேகம்னு ஒன்று பண்ணாங்க. காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணது, நைட்டு 10:30 வரைக்கும்
அடுத்தடுத்து ஒவ்வொரு பூஜைகளாக பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்துலேயே இருந்து நான் எல்லாமே நல்லா பார்த்தேன். வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 பார்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. கோயிலில் இருந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரியே நான் ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா கணேசரோட தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் இசைஞானியோட ப்ரோக்ராம் இருந்ததுனால மாமா ஓடிட்டாங்க. ஈவினிங் பூஜையில் அவங்க அட்டன் பண்ணலை. நாங்கள் வந்து அது ஓப்பன் பிளேஸில் வச்சு பண்ணுறதுனால குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு இந்த குளிர் டைமில் கஷ்டப்பட வேண்டான்ட்டு நான் போகலை. மாமா மட்டும் போயிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து சனிக்கிழமை நைட் கிளம்பி சண்டே மார்னிங் சென்னை வந்தாச்சு. இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.